அயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் ரொம்ப மனசன் வந்து போய் கடத்தருவில் வந்து உட்காரு. அப்பதான் நடேசனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம், என்னப்பா நடேசா, என்னைக்கு இல்லாம உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் உங்களால வந்துச்சுடா, எல்லாம் உங்களால வந்துச்சு. உங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல போய் குடிக்க வச்சேல, என் மருமக என்கிட்ட பேசவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, என்னப்பா நடேசா, நீ தானே வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்ட, அதனாலதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட சொல்லவும், நான் கூப்பிட்டா உடனே வந்துருவீங்களாடா, நீங்க வந்து குடிச்சு கூத்தடிச்சு அலங்கோலமா படுத்ததுனால இப்ப என் மருமக என்கிட்ட பேசவே மாட்டேன்றா, நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் முகத்தை பார்த்தாலே அந்த பிள்ளை என்கிட்ட திரும்பிட்டு போயிருது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்னப்பா நடேசா, நாங்க எதுவும் வேணுனுக்கு செய்யலையா அப்படின்னு சொல்லி நடேசனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும், என் மருமக இப்ப என்கிட்ட பேசணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இப்ப என்ன உன் மருமக நீ குடிக்கிறன்றதுனாலதானே உன்கிட்ட பேச மாட்டேங்குது, அப்ப குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், அந்த சத்தியெல்லாம் செஞ்சுட்டேன், என் மருமக தலைமையில அடிச்சு சத்தியம் செஞ்சுட்டேன், ஆனா என்ன சத்தியம் செஞ்ச அன்னைக்கே குடிச்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இது நீ செஞ்ச தப்பு தானே, யாராவது மருமக மேல சத்தியம் செஞ்சுட்டு குடிச்சிட்டு வருவாங்களா, அப்படி இருந்தா எந்த மருமகளுக்கும் கோவம் வரத்தான் செய்யும், நீ செஞ்சது தப்பு தானே, நீ குடிக்க மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கற மாதிரி உன் மருமகளுக்கு உன் மேல நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது செய்யி உன் மருமக உன்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிவுரை சொல்ல, அப்பதான் நடேசனுக்கு தோணுது, பேசாட்டுல மாலை போட்டா குடிக்க மாட்டாங்க தானே, அப்ப மாலை போட்டு என் மருமக முன்னாடி போய் நின்னா அப்ப என் மருமகளுக்கு என் மேல நம்பிக்கை வரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், எப்பா நடேசா, அப்ப நீ உண்மையிலேயே குடிய விட போறியா அப்படின்னு சொல்லி நடேசனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, ஆமா, என் மருமக என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் குடிச்சு என்ன செய்ய போறேன், என் மருமகளுக்காக இந்த குடியை விட போறேன், அதுக்கு வேலையா 45 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போறேன், ஐயப்பனுக்கு மாலை போட போறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், ஏன்பா நடேசா, நீ நினைக்கிற மாதிரி குடியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது, கையெல்லாம் நடுங்கும், வேர்த்து ஊத்தும், மயக்க வர மாதிரி இருக்கும், படபடன்னு இருக்கும், இதெல்லாம் சமாளிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, அதெல்லாம் நான் எனக்கு தெரியும், போங்கடா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு இங்க மாலை போடுறதுக்கு கிளம்புறாரு. கோயிலுக்கு போய் மாலையும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. நிலா நடேசனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்கிள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, பார்த்தா தெரியல, ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், 45 நாள் விரதம் இருக்க போறேன், 45 நாளும் குடிக்காம தான் இருக்க போறேன், அப்ப 45 நாள் கழிச்சு குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஆஹா 45 நாள் குடிக்காம இருந்தாதானே அதுக்கடுத்து குடிக்கிற எண்ணம் வராது, அதுக்கான நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்பதான் சோழன், யோ முதல்ல நிலா மேல சத்தியம் பண்ண, இப்ப ஐயப்பனே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் போடா, நான் உண்மையிலே 45 நாள் விரதம் இருக்க போறேன், ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், குடிக்க மாட்டேன், இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஏதோ ஒண்ணு செய்யறீங்க, ஆனா என்னை ஏமாத்தின மாதிரி சாமியை ஏமாத்தாதீங்க, 45 நாள் நீங்க குடிக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், மருமகளே இப்பயாவது என்கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்கவும், நான் பேசுறதும் பேசாம இருக்கிறதும் நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு, நீங்க நடந்துக்கிறத வச்சுதான் நான் பேச போறேன், நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் அங்கிள் செய்வாங்க, இப்ப ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க, சாமியை ஏமாத்தாம நல்லபடியா 45 நாள் குடிக்காம முதல்ல இருந்து காட்டுங்க, நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்பயும் போல வழக்கமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்ப 45 நாளைக்கு அப்புறம் தான் என்கிட்ட பேசுவே அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, நீங்க இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்க உருப்படியா இருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஆட்டோ வருது. சேரன் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி வேகமா நிலா வெளியே ஓடி வராங்க. கூடவே சேரன், சந்தா, பல்லவன் 3 பேர் வராங்க. சந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா, சோழன், பாண்டி, நடேசன் எல்லாரும் வராங்க. என்னன்னு போனீங்க, சந்தாவோட வரீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அங்கே பெரிய பிரச்சனை ஆயிருச்சுப்பா, சந்தாவை கூட்டிட்டு நான் சென்னை வந்துட்டேன், அவங்க அம்மா அப்பாலாம் சந்தாவை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அண்ணே வந்த சந்தாவை கூட்டிட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், எனக்கு இருந்த பதட்டத்துல எதுவும் தெரியலடா, சந்தாவுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்க, ராமேஸ்வரத்துல சாமி கும்பிடுறதுக்காக வரல, சந்தாவுக்கும் சந்தாவுடைய முறை பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காங்க, நல்ல வேலைக்கு நான் ராமேஸ்வரம் போனேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அப்பதான் பல்லவன், ஆமாண்ணே நல்ல வேலைக்கு சேரன்னே சந்தாக்காவை பார்க்க போச்சு, இல்லைன்னா சந்தாக்கா கழுத்துல அந்த முறப்பையன், அந்த எறும்பு மாடு, அந்த ரவுடி பையன் தாலி கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, என்னன்னே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க,
உங்ககிட்டலாம் சொன்னால் நீங்களும் வருவீங்கன்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்லடா. நிலா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். அப்போ பல்லவன் தானா, பல்லவன் என் கூட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அண்ணே முதல்ல நீ இங்கே இருக்க வேணாம், நீ வேற ஏதாவது நமக்கு தெரிஞ்சவங்க இடத்துல போய் இரு, எப்படியும் சந்தாக்காவை தேடி இங்கே வந்தே தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, ஆமாடா பாண்டி என்னடா பண்ணுறது, இப்போ நானுமே இங்கே இருக்கக்கூடாதுடா, நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால சந்தாவும் நானும் தங்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடம் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அப்பதான் பாண்டி பெசாட்ல நீ வானதி வீட்டுக்கு போயிருனே அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல, அப்பாதான் நடேசன் ஏன்டா வானதி வீட்டுக்கு போனோம், பெசாட்ல நீ கஸ்தூரி வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, நான் அங்கே போனா அத்தை விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அதெல்லாம் அவள் விடுவாடா, அவள் முன்ன மாதிரி கிடையாது, அவள் நிறையாவே மாறிட்டா, அதுவும் கார்த்திகா இங்கேயே இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல, அதனால அங்கே நீ போ, அங்கே நீயும் சந்தாவும் இருங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பா அது சரிப்பட்டு வருமா, நான் அவங்க வேணா வானதி வீட்டுக்கு போகிறேமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, டே நான் சொல்கிறத கேளுடா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சந்தா சேரன் 3 பேரும் பார்த்தா கஸ்தூரி வீட்டுக்கு போகிறாங்க, கார்த்திகா வீட்டுக்கு போகிறாங்க. கார்த்திகா வீட்டு வாசல்ல நடேசன் மாலை போட்டு நிக்கிறாரு, கூடவே சந்தா சேரன் 3 பேர் நிக்கிறாங்க. மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கூப்பிட 3 பேர் உள்ள போறாங்க. கஸ்தூரி அங்க இருக்காங்க. கஸ்தூரி அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட, என்ன வேணும் உனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, இல்ல ஒரு நாளைக்கு மட்டும் சேரனும் சந்தாவும் இங்க இருக்கணும், அதுக்கு நீ அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, அது இல்லப்பா கார்த்திகா, சந்தாவுக்கு அவங்க வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, சந்தா இங்கே வந்துருச்சு, சந்தாவும் நானும் ஓடி வந்துட்டோம்ப்பா, இப்போ சந்தாவை தேடி அவங்க அம்மா அப்பா முறப்பையன் ரவுடி பசங்க எல்லாரும் வருவாங்க, அதான் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, மாமா என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க, ஒரு நாள் என்ன மாமா, ஒரு நாள் நீங்கள் இருக்கலாம் மாமா, இங்கே இருக்கலாம், அதுவும் ரவுடிங்களான்னு சொல்கிறீங்க, அதனால நீங்கள் இங்கே இருக்கலாம் மாமா, என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கஸ்தூரி கிட்ட சொல்ல, அப்பதான் கஸ்தூரி அமைதியாவே இருக்கவும், இல்லத்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, ஏப்பா சேரா நில்லுப்பா, ஒரு நாள் என்ன ஒரு நாள், எத்தனை நாள் வேணா நீங்க இருக்கலாம்ப்பா, அதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு உதவி செய்ய மாட்டேனா, நீங்க இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மனசு மாதிரி சொல்ல, இதை பார்த்ததும் நடேசனுக்கு ஆச்சரியம், பரவாயில்லையே கஸ்தூரி நீ முன்ன மாதிரியெல்லாம் இல்ல, ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன அதிசயமா மாலை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, எல்லாம் என் மருமகளுக்காகத்தான், என் மருமக குடியை நிப்பாட்டு அப்பதான் பேசுவேன்னு சொல்லிட்டா, அதான் எப்படி குடியை நிப்பாட்டுறதுன்னு தெரியல, ஐயப்பனுக்கு மாலை போட்டு 45 நாள் குடியை இல்லாம இருக்கலாம்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், சொன்னா மட்டும் போதாது நீ குடியை நிப்பாட்டிடுவ அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பேச ஆரம்பிக்க, இப்பத்தான் சொல்லி முடிச்சேன் நீ முன்ன மாதிரி இல்லைன்னு, அதான் பேச ஆரம்பிச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அது சரி எப்பா சேரா எதுவும் சாப்பிட்டியாப்பா, அப்பதான் கார்த்திகா, மாமா வாங்க மாமா, சந்தா வாங்க இந்த ரூம்ல இருந்துக்கங்க, இது ஏ ரூம் தான், நீங்க இங்க இருந்துக்கங்க, நானும் அம்மாவும் அம்மா ரூம்ல இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்ல, ரொம்ப நன்றிப்பா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கார்த்திகாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு.